யசோதா, அன்றொரு நாள் மாபெரும் சபையில் இருவருக்கும் கள்ள காசுவா புழுவன. இன்று அது நிஜமாகி விட்டது. இதை பிழைய விடலாமா? விடமாட்டேன். இவர்களை சந்திக்கிறேன் இப்பொழுது இளவரசரை. இளவரசே, அம்மா, என்னை விட்டு பிரிந்து விட்டீர்களா தாயி? இனிமேல் உங்கள் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியாகிவிட்டேன் அம்மா. தாயே, அமைச்சர், என் தந்தை இறந்து விட்டார். என் தந்தை இறந்து துக்கத்தால் என் தாயும் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள். உண்மைதான் அமைச்சரே. அது மட்டுமல்ல, உன் தங்கையை அடித்து அரவங்காட்டுக்கு அனுப்ப சொன்னாயே, இறக்கவில்லையா அதிகாரி? அரவங்காட்டில் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். என்ன சொல்கின்றீர்? இப்போதான் பார்த்து விட்டு வருகிறேன். அப்படியா? பாட ஓசை கேட்கிறது காட்டில். அரவங்காட்டிலே சந்தோஷமாக ஆடி பாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது அரவங்காடு செல்கின்றேன். அவர்கள் இருவரையும் கொண்டு விட்டு வருகிறது. ஆனால் ஒன்று, இப்போது நாட்டை நான் தான் ஆட்சி செய்து வருகிறேன். நானும் சென்று வென்றால் என் நாட்டை ஆள்வதற்கு ஒருவர் வேண்டும் அல்லவா? என் நாட்டிலே யாரை ஒப்பிட்டு பார்த்தாலும் நீ தனையாது. நான் சென்று அவர்களை கொண்டு நான் வென்று வர வரைக்கும் என் நாட்டை சீரம் சிறப்போடு பார்த்துக்கோ. அந்த மாலையோட ஆட்சி நோக்கி அதே போன புறப்படுகின்ற அரவங்காடு வெற்றி மாலை உனக்கு. ஐயா, இந்த மாலை பெறுவதற்காக எத்தினி வைக்க போற பார்த்திருப்போம். எத்தினி வச்ச தாலி அறுத்திருப்போம். தாலி அறுத்த பார்த்தீங்கன்னா அது நம்ம 2 பேரும் தான். 2 பேரும் சொல்லாத, நான் மட்டும்தான். ஐயா, உனக்கு மாலை போட்டு மாலை கிடைத்து விட்டது. உன்னை பொதிக்கணுமா எரிக்கணுமா? இப்பதான் தாய் ஐயா, என்னடா வடநாட்டிலே பிறந்த நீங்கள் இந்த நாட்டுக்கு ஓடி வந்தீர்கள். பார்த்தான் என திறமையை மன்னர். உனக்கு அமைச்சர் பதவி போட்டுக் கொடுத்தார். இந்த நாட்டு நான் மன்னன் ஆகிவிட்டேன். பாலில் விஷம் கலந்து இந்நாட்டு மன்னரை சாகடித்து விட்டேன். மகாராணிய கச்சால ஒரே சொரு இறந்து விட்டால் காணக செல்கிறான். இப்பொழுது இளவரசன் கொடிய விலங்குகளால் காட்டிலேயே சாப போகிறான். இன்று முதல் இந்த நாட்டுக்கு நான் தான் மன்னன். எங்க காட்டுல மழை பெய்யுது. கக்க போடு போடு ராஜா, நம்ம காட்டுல பனி பெய்யுது. பனி பெய்யுதுல ஓய்ந்துங்க. ஆமா, என்னத்துக்கு இப்போ இந்த பாட்டு உனக்கு? ஐயா, நீங்க மன்னர், நான் தான் மன்னர். உங்களுக்கு அமைச்சர் வேண்டும் அல்லவா? ஆமாண்டா, எனக்கு ஒரு அமைச்சர் வேண்டுமே. சிந்திக்க வேண்டிய அப்போதே உன்னிடம் உரைத்தேன் என்னன்னா, இந்த நாட்டுக்கு மன்னன் ஆகிவிட்டால் என்ன அமைச்சர் பதவி உனக்கு தாண்டா. சொல்லுகிறேன் தெரியா? அமைச்சர் விட்டு இந்த நாட்டுக்கு நீ தான் இப்பொழுது அமைச்சர். சக்க போட்டு போடு ராஜா, நம்ம நாட்டுல மழை பெய்யுது. பின்னாடி பாட்டு உனக்கு? நான் உனக்கு மட்டும் பாடணும். சரி, அமைச்சர் நீ தாண்டா. விடுறா. மன்னர் நீ, நான் அமைச்சர். நீ தான் அமைச்சர். நீ அமைச்சராக இருக்கும் பொழுது எப்படி இந்நாட்டு மன்னரை பாலில் விஷம் கலந்து சாகடித்தாயோ, இப்பொழுது நீ மன்னர். நான் மன்னர். நான் அமைச்சர். அமைச்சர். பாலிலே விஷம் கலந்து உன்னை சாகடிச்சு. ஏய், எத்தனை நாளைக்கு தானே பிப்பின் வேஷமே ஆரம்பித்தேன். என்ன வேஷம்? பிப்பின் வேஷம். தலையெழுத்தி தான் கட்சி வந்த நீ. வா, அப்படி யாராவது நடந்ததே அவனை போட்டால உரி விடுவோம். போட்டல உடல உரி சும்மா வைக்காது. உப்பு போட்டு அவுட்டு மனுஷ உடல எவனா சொல்லுவான்? சாப்பிடுறான் சூப்பராய. அவன் சாப்பிட அவன் சாப்பிடுறது பிடிக்காது. யூடியூப்ப பாக்கலையா? அவ்வளோ கலையாத்த சாப்பிடுறான். ஏன் ரத்த கொதி போ, ரத்த கொதி போ. எப்படி சொல்ல தெரியுமா? இந்த சில்லறை வீசும் வெள்ளைய காற்றில் உடைய முகத்தை பார்த்தால் எனக்கு முகத்தை ஊட்டுகிறது. உனது கண்களோ காதல் பெறுகிறது. அது மட்டும் கிடையாதுங்க, உனது உருவமே இந்த மலர்வெளி சோழில கோட்டம் அங்கெல்லாம் இருக்கு. இந்த இனிவேக தோணை பார்க்கும் பொழுது என் மனதுக்குள் எப்படி தோணு தெரியுமா? கண்ணே மகேஸ்வரி, இன்பமே
போ